ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொழுக்கட்டைனா இப்போ அரிசி மாவு அதெல்லாம் இல்லைன்ட்டு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. நம்ம சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தவா வச்சிக்கினேன். இப்போ இது 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். இது மிதமான சூட்டில் நம்ம லைட்டாக அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கோதுமை மாவு வந்து நம்ம வதக்கிட்டு செய்யும்போது அதனுடைய பிசுபிசுப்பு தன்மை இல்லாத இருக்கும். நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சேன்றது கூட தெரியாது பாருங்கள். அவ்வளோ அந்த குழகுழப்பு தன்மை இல்லாத நம்ம செய்யலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க, இல்லைன்னா மாவு வந்து கருகி விடும். அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு 10லேருந்து ஒரு 15 கிராம் எடுத்துக்கலாம். இதில் கிராம் கணக்கெலாம் எதுவும் தேவை கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு உடம்புக்கு நல்லது தாங்க. நல்லா அது கொஞ்சம் வெடிக்கிற சவுண்டு வரும்போது நம்ம எடுத்துடலாம். நல்லா வெடிக்குதுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதுவும் நம்ம முன்னாடியே வச்சுருக்கிற அந்த மாவுலேயே சேர்த்துக்கலாங்க. இப்போ அவல் எடுத்துருக்குறோங்க. தட்டை அவல்னு சொல்லுவாங்களே, ரொம்ப கெட்டி அவல் இல்லைங்க, பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த அவல். இப்போ 200 கிராம் மாவு எடுத்துங்க. 100 கிராம் அவல் எடுத்துருக்குறேன். அதாவது 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப்பு அவல் எடுத்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்க வேண்டியதாங்க. ரொம்ப பொரிய விட தேவையில்லை. அதனுடைய பச்சை அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இதுவுமே அதே அப்படியே போட்டு அந்த வானலில் இருக்கிற சூட்லேயே நீங்கள் கிளறி விட்டால் போதுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். நல்லா தாராளமாக தேங்காய் போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை. ஒரு தேங்காய் நான் போடுறேங்க. இப்போ அதையும் அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அதனுடைய கலரும் மாறக்கூடாதுங்க, ஆனால் தண்ணி கொஞ்சம் இழுத்துருக்கணும். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுவுமே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க, தேங்காவையும். இப்போ வந்து அவலை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வரணும். நம்ம முன்னாடியே வதக்கி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழம் சேர்க்குறேங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட செவ்வாழை இருந்துன்னா ஒரு வாழைப்பழம் இருந்தால் சேர்த்தா போதுங்க, ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது. இப்போ இதை வந்து தோல் எடுத்துகிட்டு இதில் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடணுங்க. கட்டி இல்லாத அந்த வாழைப்பழத்தை கையில் நல்லா பிசைஞ்சு விடணும். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த வாழைப்பழத்தையும் இந்த வெல்லத்தையும் பிசைஞ்சாலே உங்களுக்கு மாவு வந்து நீர்த்து போன மாதிரி ஆகும். நல்லா அந்த பிசையும் போதே அந்த வாழைப்பழத்தெல்லாம் உடச்சி விடுங்க. நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. சும்மா வாசனையாக சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை. அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த தண்ணியே எதுவும் சேர்க்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, தண்ணி சேர்க்காத தான் செய்யணும். நல்லா அந்த நம்ம போட்ட அளவோடு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது மாதிரி கொழுக்கட்டை வச்சு எடுத்துக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். மாவு எடுத்து இதில் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ அச்சில் செஞ்சுட்டுங்க. அச்சு இல்லாமல் செய்கிறதுக்கு லைட்டாக ஒரு உருண்டை பிடிச்சிக்குங்க. அச்சு இல்லாத பட்சத்தில் அதுக்கு நம்ம ஷேப் தந்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. அது நம்ம பொடி கொழுக்கட்டையாக செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுக்க வேண்டியதாங்க.
இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாங்க. இப்போ துணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா இப்போ புடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கிறோங்க. இந்த அச்சு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஆவி காட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க, மூடி போட்டு. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடுது. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.